ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் பாக்கியாஸ் பாட்காஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மைல். ஸ்மைல் அப்படின்னா ஜஸ்ட்டு ஸ்மைல் பண்ணிட்டு போகிறது தானே, இதை பற்றி பேசுகிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஸ்மைல் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் அவர் எக்ஸ்ப்ரெஷன். நம்ம ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படுத்துறதுக்காக வார்த்தையால் இல்லாமல் நம்மளுடைய எக்ஸ்ப்ரெஷன் மூலமாக நம்ம வெளிப்படுத்துகிறோம் இல்லையா? ஸோ ஸ்மைல் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸ்ப்ரெஷன். நம்ம ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துறதுக்கு அந்த ஸ்மைல் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக நம்ம நர்வஸாக இருக்கும்போது கூட நம்ம சிரிப்போம் இல்லையா? ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கும்போதோ இல்லை நம்மள அறியாமையே நம்ம வந்து சிரிப்போம். அந்த இடத்துல அந்த சிரிப்பு வந்து நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். அப்போது புதுசாக ஒருத்தரை மீட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை வந்து நம்மளை நம்ம வந்து எனர்ஜெட்டிக்காக கான்ஃபிடென்ட்டாக வச்சுக்கிறதா இருந்தாலும் சரி, அந்த ஸ்மைல் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்மைல் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த எக்ஸ்பிரஷன் அப்படின்னு மட்டும் இல்லாமல், இது வந்து நம்மளுடைய டே டு டே லைஃப்க்கு வந்து இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து ஒருத்தரை பார்த்து சிரிக்கும் போது, இல்லை ஒரு சுச்சுவேஷனில் வந்து நம்ம 4 பேரோட இருக்கும்போது, நம்ம ஒரு 4 விஷயங்களை பேசி சிரிக்கும் போது அந்த அட்மாஸ்பியரே வந்து ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவான அட்மாஸ்பியராக மாறிடும் இல்லையா? ஸோ அந்த பாசிட்டிவான அட்மாஸ்பியரை உருவாக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஸ்மைல் வந்து ரொம்ப முக்கியம். எப்போவுமே வெறப்பாக வந்து முறைச்சிக்கிட்டே இருக்கவும் முடியாது, அதுக்கு எப்போவுமே நீங்கள் சிரிச்சுட்டே இருக்கவும் முடியாது. அப்போது சிரிப்புன்றது எந்த சூழ்நிலையில் நீங்கள் பயன்படுத்தணுமோ அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த ஸ்மைலை பயன்படுத்திட்டு போனீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். இந்த ஸ்மைல் வந்து 3 வகைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து ப்ராட் ஸ்மைல். ஜென்ரலாக நீங்கள் வந்து ஒரு காமெடி, ஒரு ஒரு ஃபன்க்காக நீங்கள் சிரிக்கிறீங்க இல்லையா? ஓவர் எக்ஸைட்மெண்ட்டில் நம்ம சிரிப்போம். அந்த டைமில் வர ஸ்மைல் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து ப்ராட் ஸ்மைல் அப்படின்றாங்க. நம்மள அறியாமையே மனசை விட்டு கெட்ட பக்கன்னு சிரிப்போம். அதுதான் வந்து ப்ராட் ஸ்மைல். அண்ட் இன்னொரு ஸ்மைல் வந்து என்னென்னா அப்பர் ஸ்மைல். ஜென்ரலாக ஒருத்தரை மீட் பண்ணும்போது ஒரு ஜஸ்ட் ஒரு கெஷருக்காக, ஜஸ்ட் இப்போ நம்ம எப்படி நம்ம கை குலுக்கி ஹலோ அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த ஸ்மைலை வந்து நம்ம வெளிப்படுத்துவோம். புதுசாக ஒருத்தரை மீட் பண்ணும்போது அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு வந்து இந்த அப்பர் ஸ்மைல் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சிம்பிள் ஸ்மைலுன்றது ஜஸ்ட் ஒரு சின்னதான ஒரு நமட்டு சிரிப்புன்னுவாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து சிம்பிள் ஸ்மைல். இப்போது ஜென்ரலாக வந்து இந்த ஸ்மைல் அப்படின்னும் போது நமக்கு 18 மசில்ஸ் வந்து தேவைப்படுது சிரிக்கும் போது. ஆனால் இதே நம்ம ஒருத்தரை பார்த்து முகம் சுளிக்கும் போது பார்த்தீங்கன்னா 64 மசில்ஸ் வந்து தேவைப்படுது. அப்போது சிரிச்சுட்டு போயிடலாமே, எதுக்கு நம்ம ஒருத்தரை பார்த்து முகம் சுளிக்கணும்? அப்போ நம்ம ஒருத்தரை பார்த்து சிரிக்கும் போது அந்த அட்மாஸ்பியரே வந்து ஒரு ஹாப்பி மூடாக இருக்கு இல்லையா? அப்போது நாம் ஏன் சிரிக்கக்கூடாது? அப்போ சிரிப்புன்றது இட்ஸ் அ பேசிக் திங், இட்ஸ் அ காமன் திங். இதுக்காக நம்ம புதுசாக வந்து லேர்ன் பண்ணணும், இல்லை புதுசாக நம்ம ஸ்மைலுக்காக வந்து நிறைய எஃபர்ட் எடுக்கணும் அப்படின்லாம் இல்லை. ஜென்ரலாக இது நமக்கு கொடுத்துருக்க ஒரு வரம். நம்ம ஈஸியாக ஒருத்தரை பார்த்து சிரிச்சுட்டு போயிடலாம், ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லி கடந்து போயிடலாம். அப்போது சிரிப்புன்றது நமக்கு வந்து ரொம்பவே வந்து சில இடங்களில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த நர்வஸாக இருக்கும் போதோ அந்த மாதிரி டைமில் நமக்கு வர சிரிப்பை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இட்ஸ் அ ஃபேக் ஸ்மைல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஃபேக் ஸ்மைல் கூட சம்டைம்ஸ் வந்து நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்குது. ஸோ ஸ்மைல் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங். ஸோ ப்ரொஃபஸர் மைக்கேல் மெக்கோனல் என்ன சொல்கிறாரு, ஜேம்ஸ் மெக்கோனல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யார் ஒருத்தர் வந்து நல்லா சிரிக்க கற்றுக்கிட்டாங்களோ அவங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மேனேஜ் பண்ண கற்றுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓகே, ஸோ வேறு ஒரு டாப்பிக்கோடு சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் பாக்கி. டாடா.